அரசாங்கத்திற்கு எதிர்க்கட்சி விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை. அரசாங்க பணியாளர்களின் நடத்தைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதனூடாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். வேதநாயகன் சுட்டிக்காட்டு. அரிசி இறக்குமதிக்கான அனுமதி இன்றுடன் நிறைவு. நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் ஹுசானி, அனுசா ரோகதீர உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளை பணியிலிருந்து நீக்க திட்டம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டு. எதிர்வரும் 17ஆம் தேதி மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவிப்பு. தலைமுடியை வெட்டியதாய் ஆத்திரமடைந்த மாணவன் எடுத்த விபரீத முடிவு. இன்று அதிகாலை வீதி விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. மண்ணெண்ணெயால் பறிபோன சிசுவின் உயிர், யாழில் துயர சம்பவம். பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள தரப்பினரை இலக்காக கொண்டு மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சிக்கையில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அமில பிரசாத் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தொழில்நுட்ப காரணிகளை அடிப்படையாக கொண்டு உரிய முறையில் செயல்படாவிடின் கோட்டாபய ராஜபக்சவின் சேதன பசலை திட்டத்திற்கு ஏற்பட்ட கதியே கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்திற்கும் ஏற்படும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்த திட்டம் சிறந்தது. நாட்டை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதில் எவ்வித எதிர்ப்பும் கிடையாது. இருப்பினும் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட முறைமை பிழையானது. பொருளாதார நெருக்கடியினால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்களை இலக்காக கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா சேவ் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தை சிரமதானம் செய்ய வேண்டும் என்று மக்களிடம் குறிப்பிட்டார். நாட்டு மக்களும் நாடாளுமன்றத்தை சிரமதானம் செய்து அரசாங்கத்திற்கு 3/2 பெரும்பான்மை ஆணையை வழங்கினார்கள். சந்தை மரத்தை போன்று நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்த தேசிய மக்கள் சக்தியினர் இன்று கடந்த கால குற்றச்சாட்டுகளை மாத்திரம் பேசுகின்றார்கள். ஆளும் கட்சியினர் எதிர்க்கட்சியினரை போன்று செயற்படுகிறார்கள். ஊழல் மோசடி பற்றி பேச்சளவில் மாத்திரம் பேசிக் கொண்டிருக்காமல் உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து மோசடி செய்யப்பட்ட நிதியை அரசுடைமையாக்கி அதன் பயனை நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அரசாங்க பணியாளர்களின் நடத்தைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதனூடாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண பிரதம செயலர் அலுவலக கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பில் வடக்கு மாகாண அலுவலகர்களுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஜனாதிபதியால் தொடங்கி வைக்கப்பட்டது என்பதையும் இந்த அரசாங்கத்தின் அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மக்களின் சேவைகளை விரைவாகவும் தரமாகவும் அன்பாகவும் வழங்குவது அரசு பணியாளர்கள் ஒவ்வொருவரினதும் பொறுப்பு என சுட்டிக்காட்டிய ஆளுநர் அந்த மாற்றத்தை அரசு பணியாளர்களின் நடத்தையில் ஏற்படுத்துவதனூடாக செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நடத்தை மாற்றங்கள் உடனடியாக செய்யக்கூடியவை என குறிப்பிட்ட ஆளுநர் 2025ஆம் ஆண்டில் வடக்கு மாகாணத்தில் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆண்டாக மாற்றுவோம் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை நிர்வகிக்கும் வகையில் அரிசி இறக்குமதிக்காக அரசாங்கத்தினால் தனியார் துறையினருக்கு வழங்கப்பட்ட அனுமதி இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகின்றது. முன்னதாக அரிசி இறக்குமதிக்காக கடந்த செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது. அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட குறித்த கால அவகாசம் போதுமானதாக இல்லாமையினால் அதனை இன்று வரை நீட்டிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இதன்படி இன்றைய தினத்திற்கு பின்னர் தனியார் துறையினால் இறக்குமதி செய்யப்படும் அரிசி மீள அனுப்பப்படும் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனிடையே இலங்கை சுங்கத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ள அனைத்து அரிசி கையிருப்புகளும் இன்றைய தினத்திற்குள் விடுவிக்கப்படும் எனவும் சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அருகொட தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த மாதம் 4ஆம் தேதி முதல் நேற்றைய தினம் வரையில் 1,27,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான அரிசி சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் ஹுசானி, அனுசா ரோகதீர உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் சிலரை பணியிலிருந்து நீக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தொலவத்த குற்றம் சுமத்தியுள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றின் செயலாளர் நாயகம் மற்றும் பிரதி செயலாளர் நாயகம் பதவி வகித்து வரும் இருவரை இந்த அரசாங்கம் பதவிகளில் இருந்து நீக்க முயற்சித்து வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த அதிகாரிகள் அனைவரும் பூரண தொழிலாளர் தகமையுடையவர்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் தங்களுக்கு நெருக்கமானவர்களை நாடாளுமன்றத்தின் முக்கிய அரச பதவிகளில் அமர்த்தும் நோக்கில் இவ்வாறு முயற்சிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தொலவத்த தெரிவித்துள்ளார்.
உத்தேச மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்றுடன் நிறைவடைகின்றது. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை கடந்த மாதம் 27ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த நடவடிக்கை அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கி முன்னெடுக்கப்பட்டது. இதற்கமைய உத்தேச மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் மேல் மாகாண பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. இந்நிலையில் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் 17ஆம் தேதி அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதனிடையே மின்சார கட்டண குறைப்பை விரைவில் முன்னெடுக்க முடியாது என வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். மொனராகலையில் தாயின் செயலால் விரக்தி அடைந்த மாணவன் உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 8ஆம் தேதி வெள்ளவாய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹந்தபானகல பகுதியில் குறித்த மாணவர் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 வயதான எதிரி மன்னகி ஹவீச லக்மால் என்ற மாணவனே இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளார். குறித்த மாணவன் அதே பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் 10ஆம் தரத்தில் கல்வி கற்று வந்துள்ளார். மாணவனின் தந்தை சுமார் 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு விபத்தில் உயிரிழந்துள்ளார். உரிய முறையில் வெட்டி பின்னர் மாணவனை பாடசாலைக்கு அனுப்புமாறு தாயாரிடம் பாடசாலை ஆசிரியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அதற்குமைய தாயார் தலைமுடியை வெட்டியதால் ஆத்திரமடைந்த மாணவன் தாய் வீட்டில் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை வெள்ளவாய ஆதார மருத்துவமனையில் நடைபெற்றது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீர்கொழும்பு கொச்சிக்கடை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பபுலுக் சில்வா மாவட்டத்தில் திரும்பும் சந்திக்கு அருகிலுள்ள நீர்க்குழாயில் விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றதாக கொச்சிக்கடை போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவர் கட்டானு பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நீதவான் விசாரணையின் பின்னர் சடலம் நீர்கொழும்பு மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கொச்சிக்கடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இன்று அதிகாலை இடம்பெற்ற வீதி விபத்தில் முதியவர் உயிரிழந்துள்ளார். மேலும் தெரியவருகையில் இன்று அதிகாலை பருத்தித்துறை பகுதியில் இருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த அரசு பேருந்தில் கந்தசாமி கோவிலுக்கு முன்பாக வீதியை கடக்க முற்பட்ட 74 வயதுடைய ஜோகலிங்கம் குமரேசன் கிளிநொச்சி கணேசபுரம் பகுதியைச் சேர்ந்த முதியவரே இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இறந்தவரின் உடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் 1 வயதும் 2 மாதங்களும் நிரம்பிய ஆண் குழந்தையொன்று மண்ணெண்ணெய் குடித்த நிலையில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த தர்சிகன் சஸ்வின் என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் நேற்றைய தினம் தாயார் சமையல் செய்து கொண்டிருந்த வேளை குறித்த குழந்தை மண்ணெண்ணெயை எடுத்து குடித்துவிட்டு உடலிலும் பூசிவிட்டு விளையாடிக் கொண்டிருந்தது. இதை அவதானித்த தாயார் குழந்தையை தூக்கியுள்ளார். அப்போது குழந்தை மயக்கமடைந்த நிலையில் குழந்தையை கோப்பாய் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கிருந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து பிற்பகல் 4 மணியளவில் குழந்தை உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காணாமல் போன ஒருவரை கண்டுபிடிப்பதற்கு பொதுமக்களின் உதவியை நாடுவதாக போலீசார் அறிவித்துள்ளனர். கொழும்பு கொட்டாஞ்சேனையைச் சேர்ந்த 69 வயதான மாணிக்கம் துரைசிங்கம் ரொபின்சன் என்பவரே இவ்வாறு காணாமல் போயுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் குறித்த நபர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 5 அடி 8 அங்குலம் உயரமுடைய மாநிறமான ஒருவரே இவ்வாறு காணாமல் போயுள்ளார் என போலீசார் தெரிவிக்கின்றனர். நீல நிற டெனிம் காட்சட்டையும் நீல நிற சேட்டும் அணிந்திருந்த நிலையில் குறித்த நபர் காணாமல் போயுள்ளார் எனவும் இந்த நபருக்கு நினைவாற்றல் குறைவு எனவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபர் பற்றிய விவரங்கள் தெரிந்தால் 07159151571 அல்லது 0112431861 ஆகிய இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும் எனவும் கொட்டாஞ்சேனை போலீசார் அறிவித்துள்ளனர். புத்தூரிலிருந்து சுன்னாகம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஹைஸ் ரக வாகனம் பலாலியில் வீதியில் சென்ற மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் ஏழாலை வடக்கு பகுதியைச் சேர்ந்த 59 வயதான சங்கரப்பிள்ளை ஜெய்சங்கர் என்பவர் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். விபத்து சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
இன்று முதல் அடுத்த சில நாட்களில் நாட்டின் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் மழை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அந்த மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ தென் மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு கிழக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது பலத்த காற்று வீசும் வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் மின்னல் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.